அப்பாவுக்கு நடிகன் ஆகணும்னு ஆசை. அதனால அவர் சென்னையில இருக்க அம்மா அக்கா கூட அந்த குழந்தை ராணிப்பேட்டையில வளர்ந்துருது. இப்படியே சில நாளும் போகுது, காலமும் மாறுது. அவளோட படிப்புக்காக ஊரை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. தனக்கு ரொம்ப பிடிச்ச தன்னோட பெரியப்பா ஆதரவோட அந்த பொண்ணு முதலா சென்னைக்கு வராங்க. நம்ம நடிகர் திலகத்தை வச்சு திருவிளையாடல், தில்லானா மோகனால் போன்ற பல படங்களை டைரக்ட் பண்ண டைரக்டர் ஏபி நாகராஜ் அவர்கள் தான் இப்படி அம்மா அப்பா அக்கா பெரியப்பா குடும்பம் அவங்க பசங்க அப்படின்னு ஒரு பெரிய கூட்டு குடும்பமா ஒன்னா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. தன்னோட பெரியப்பாவோட மரணம் ஒட்டுமொத்த குடும்பத்தையே பற்றி போட்டு தூண் மாதிரி இருந்து பார்த்துக்கிட்ட பெரியப்பா மறைஞ்சதும் அப்பாவுக்கும் வருமானம் இல்லாம போனதும் மொத்த சொத்தம் படிப்படியா கரைய ஆரம்பிக்கும். அந்த பொண்ணோட அம்மா கையில இருந்த தங்க வளையல் கூட கண்ணாடி வளையலாம் மாறின காலம். கஷ்டம்னா என்னன்னு அந்த பொண்ணு முதல் முறையா பார்க்குது. படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் போகுது, படிப்பையும் மறுபடியும் தங்க வலையெல்லாம் மாறணும்னு ஆசைப்படுறான். அங்கிருந்து குடும்ப பொறுப்பை அவன் கையில் எடுக்கிறான். கிடைக்கிற எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறான். ஸ்கூல் டீச்சரா, ஹோட்டல்ல ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசரா, ஒரு சேனல்ல குழந்தைங்களுக்கு கதை சொல்ற ஆங்கரா, அப்புறம் அதே சேனல்ல ஸ்டேஜ் டிராமால சின்ன சின்ன வேஷத்தில் நடிக்கிறதுன்னு அடுத்தடுத்து வேலை செஞ்சாலும் வருமானம் பண்றான். அதனால ஒரு துணி கடையில சேல்ஸ் கேர்லா வேலைக்கு சேர்றான் அந்த பொண்ணு. அப்பாவால சினிமாவில் ஒரு பெரிய நடிகரை வர முடியும். பெரியப்பாவும் அதே சினிமாவில் பல நஷ்டத்தை அடைஞ்சு கடைசி காலத்தில் மன உளைச்சலை இருந்ததை பார்த்த அந்த பொண்ணுக்கு சினிமா மேலே ஒரு வெறுப்பு தான். ஆனால் அந்த சினிமாவுக்கு அந்த பொண்ணு மேலே திருப்பது. ஆமாங்க, ஏதோ ஒரு துணி கடையில் சாதாரண சேல்ஸ்களாக வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணோட ஃபோட்டோ எங்கேயோ இருந்த இயக்குனர் பாரதிராஜா கண்ணில் படும்படி செஞ்சது தான். அதுக்கப்புறம் என்ன வெஸ்டர்ன் ஹிஸ்டரி. 32/1